ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டியான விளாக் பண்ண போகிறோங்க. காலையில் வேலையில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்ன வேலையெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மாடிக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கு மாடிக்கு போகிறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்துட்டு டெய்லி நான் 30 நிமிஷம் வந்துட்டு வாக்கிங் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கேங்க மொட்டை மாடியில். இந்த மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், நாம் வெளியில் வாக்கிங் போனோம் அப்படின்னு சொன்னால் தூரமாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வர்றதுக்கே ஒரு மலைப்பாக இருக்கும். அப்புறம் இது அப்படி இந்த மாடியில் நம்ம மைண்டை நாமளே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி, இது கொஞ்சம் தூரம் தானே நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் 30 நிமிஷத்துக்கு குறைக்க மாட்டேன், எப்படியா இருந்தாலும் நடந்துப்பேங்க. அப்புறம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டோம்னாலும் கால் வலிச்சா நம்ம டக்குன்னு திரும்பியும் வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் நான் மொட்டை மாடியிலே வாக்கிங் போய்க்குவேங்க. அதுவும் போக இந்த வெயில் இருக்குது இல்லையா, அந்த வெயில் காலையில் நேரம் வெயில் நம்ம ஸ்கின்ல படுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸ்கின் ஒரு நல்ல சைனிங்காக இருக்கும். அப்புறம் காலையில் டைமில் இந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னாலே மனசுக்கே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குங்க. இப்போ இதே மாதிரி காலையில் நம்ம டெய்லி வாக்கிங் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம வெயிட் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாங்க. நான் ஒரு 3 மாதம் எடுத்துக்கோங்க, 3 மாதமாக இதே மாதிரி வாக்கிங் பண்ணிவிட்டு அடுத்து டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க. டயட் கண்ட்ரோல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் கிடையாது. காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், மதியம் அளவாக சாப்பிடுவேங்க, நைட்டு 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுவேன். இந்த மாதிரி பண்ணியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 மாதத்தில் 11.5 கிலோ குறைச்சேங்க. எக்ஸசைஸ், கண்டிப்பாக எக்ஸசைஸுங்க. கண்டிப்பாக நான் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குளிச்சுருவேன் காலையிலேயே. இது நம்ம எப்போவுமே நம்ம ஒரு பழக்கத்தை ஒரு 20 நாளைக்கு கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கடைப்பிடிச்சிடலாங்க. காலையில் இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாக்கிங் போனோன்னா, முகத்தில் ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று பட நம்ம வாக்கிங் போனோன்னா நம்ம மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட்டாக இருக்கும்போது நம்ம நடந்து பாருங்களேன், அப்படியே ஒரே கனமாக இருக்கும். நம்ம நல்லா வெயிட் லாஸ் பண்ண பின்னாடி நம்ம நடந்து பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்றீங்க, நடக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ காலையில் டைமில் வெயிட் லாஸ்க்காக நம்ம வாக்கிங் போகிறோம். அப்புறம் ஒரு சிலர் பாருங்களேன், வாக்கிங் போவாங்க பார்க்கில், அப்புறம் அங்கே விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த சூப்லாம் வாங்கி குடிப்பாங்க. அது வெயிட் லாஸ் பண்ணவே பண்ணாதுங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு வாக்கிங் போவாங்க. ஆனால் அந்த மாதிரி நடந்துட்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் ஏறதான் செய்யுமே தவிர இறங்காது. அந்த மாதிரி வடை, அந்த மாதிரி சூப் எல்லாமே குடித்தாக்க. இப்போ நான் ஃபோன் ஒரு ஓரத்தில் வச்சுருவேங்க, செவத்தோரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி வாக்கிங் போயிடுவேன். இப்போ நம்ம வீட்டுக்கு இறங்குறோம். பெரும்பாலும் மாடிப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. லிஃப்ட்டை விட மாடிப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? பணியாரம் பண்ணுறதுக்கு, வெள்ளை கலர் பணியாரம் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு கடுகு தாளித்து கொட்டி பணியாரம் செய்யலாம். இது மாதிரி ப்ளெயினாக செய்கிறதுமே ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறேங்க. இது நம்ம எப்போவுமே இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான மாவு, அந்த மாவில் நம்ம இந்த பணியாரம் சுட்டால் இதை விட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பணியார சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ காலையில் டைமில் இந்த பணியாரம் செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் ஊற்றுறதுனால அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பணியாரம் ஊற்றும் போது அவ்வளோ ஆயில் தேவைப்படாது, நம்ம வெறும் சட்டிலே நம்ம ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வைக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், கார சட்னி, தேங்காய் சட்னியோட சூப்பரான காலையில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. மாவுலாம் நான் காலையில் டைமில் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கோங்க. மாவு அரைச்சி வச்சுட்டு கரைச்சி வச்சு மாவு பொங்கின பின்னாடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறோம் இல்லையா, சின்ன கிண்ணத்தில் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக புளிக்காது, மாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. 1 வாரம் ஆனாலுமே
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.